ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜிவி vlogs. இன்றைக்கி நம்ம மரபு பெயர்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் மரபு பெயர்கள்னால் என்ன? ஆக்சுவலி நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு தமிழ் சொல்லுக்கும் இதுதான் மீனிங்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற சொல்ல நம்ம கால வழக்கில் என்ன பண்ணிட்டோம்னா அதோட உச்சரிப்பை மாற்றிட்டோம். அந்த மாதிரி உச்சரிப்பு இல்லை வார்த்தைகளை மாற்றாமல் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே வார்த்தைகளை பயன்படுத்துறது தான் மரபு பெயர்கள். இந்த வீடியோவில் நம்ம விலங்குகள், பறவைகள் சம்மந்தப்பட்ட மரபு பெயர்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, விலங்கு பறவை இனங்களோட ஒலிமரபு, அதோட சவுண்டுக்கான கரெக்டான வேர்ட். ஆந்தை அலறும், புறா குணுகும், நரி ஊளையிடும், அணில் கீச்சிடும், காக்கை கரையும், வண்டு முரளும், புலி உருமும், பாம்பு சீரும், கிளி கொஞ்சும் பேசும், வானம்பாடி பாடும், யானை பிளிரும், பல்லி சொல்லும், குயில் கூவும், வாத்து கத்தும், ஆடு கத்தும், நாய் குரைக்கும், கோழி கொக்கரிக்கும், கழுதை கத்தும், எருது எக்காலமிடும், பன்றி உருமும், மயில் அகவும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், எலி கீச்சிடும், கூகை குழறும், சிங்கம் முழங்கும், பூனை சீரும், தவளை கத்தும், பசு கதறும், கரடி கத்தும், குருவி கீச்சிடும், கோட்டான் குழறும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விலங்குகளின் இளமை பெயர்கள். இளமை பெயர்கள்னால் என்ன? அந்த விலங்கோட குட்டிகளை நம்ம என்ன சொல்லுவோம், கரெக்டான வார்த்தை என்ன யூஸ் பண்ணுவோம். அணிர் பிள்ளை, யானை கன்று. நம்ம யானை குட்டின்னு சொல்லியிருப்போம், ஆனால் யானை குட்டி தப்பு. யானை கன்று. நாய் குட்டி, கழுதை குட்டி, கீரி பிள்ளை, மான் கன்று, பூனை குட்டி, பன்றி குட்டி, சிங்கக்குருளை, எருமை கன்று, ஆட்டுக்குட்டி, எலிக்குட்டி, புலிப்பரல், குதிரை குட்டி, குரங்கு குட்டி, கரடி குட்டி, கிளிப்பிள்ளை, தவளை குஞ்சு. அதை இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம், பேத்தை சொல்லலாம். பருந்து பார்ப்பு. அடுத்தது விலங்குகளோட வாழ்விடங்கள் நம்ம என்ன சொல்வோம். ஆட்டுப்பட்டி, கூட்டமாக ஆடுகள் வாழ்கிற அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டுப்பட்டி. கோழி பண்ணை, யானை கூடம், குருவி கூடு, எலி வலை, மாட்டுத் தொழுவம், குதிரை கொட்டில், வாத்து பண்ணை, சிலந்தி வலை, கரையான் புற்று, நண்டு வலை. இந்த விலங்கு பறவை இனங்களோட ஆண் இனத்தை என்ன சொல்லுவோம், பெண் இனத்தை என்ன சொல்லுவோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆண் பெண் மரபு பெயர்கள். விலங்கு பறவை கொடுத்துருக்காங்க, அதோட ஆண் இனத்தை என்ன சொல்லுவோம், பெண் இனத்தை என்ன சொல்லுவோம். ஆடு கிடா தகர். இதை ஆண் ஆடுக்கு என்ன சொல்லுவோம்னா கிடா தகர். பெண் ஆடுக்கு மரி. மாடுல காளை எருது ஏறு, இது ஆண். பசு நாகு, பெண். யானையில் ஆண் யானைக்கு களிறு, பெண் யானைக்கு பிடி. மான், ஆண் மானுக்கு கலை, பெண் மானுக்கு பிணை. பூனை, ஆண் பூனைக்கு கடுவன், பெண் பூனைக்கு பெட்டை. குரங்கு, கடுவன் மந்தி. புலி, போத்து பினா. பன்றி, ஒருத்தல் பிணை. சிங்கம், ஏறு அரிமா, பெட்டை. கோழி, சேவல் பேடு. மயில், போத்து அலகு. நண்டு, அளவன்
பெடை. நாய் கடுவன் பெட்டை. குதிரை குண்டு வடவை பெட்டை. கரடி உறுத்தல் பெட்டை. வாத்து வரடம் பேடு. ஸோ நம்ம எப்போவுமே ஜென்ரலாக வாத்து கரடி கோழி நாய் அப்படின்னே சொல்லி பழகியிருப்போம். ஸோ நம்ம முன்னோர்கள் இந்த விலங்குகளுக்கு ஆண் இனத்துக்கு தனியாகவும் பெண் இனத்துக்கு தனியாகவும் நேம்ஸ் வச்சுருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க, இதை படிச்சுக்கோங்க. மரபு சொற்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சிலேருந்து கேட்பாங்க. இதோட அடுத்த பாட்டை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் அந்த வீடியோவில் தாவரங்கள் பற்றியும் நம்ம வச்சிருக்க பொருட்களுக்கு ஏற்ற மாதிரியான வினை மரபுகளையும் பார்ப்போம்.